அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே செய்திருக்கிறார். இந்த முத்தமிழ் மன்றத்தினுடைய 2வது ஆண்டு விழாவில் இதை உருவாக்கி மிகச்சிறந்த ஒரு அறிஞர் வள்ளல் நம்ம தேவவட்டியை சேர்ந்தவர், அயலகத்திலே பேராசிரியராக இருந்தவர், பலரையும் பயிற்றுவித்தவர் திருமிகு சுப திண்ணப்பன் ஐயா அவர்கள் மூலமாக இந்த அருமையான பரிசுகள் அளிக்கிற பயிற்றுவிக்கிற நிகழ்ச்சிய விழாவை உருவாகி இதை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிற எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியான திருமிகு முத்துக்கருப்பன் ஐயா அவர்களையும் இந்த பள்ளியை மிகச்சிறப்பாக வழிநடத்தி செல்கிற ஹெட்மாஸ்டர் அவர்கள், ஹெச்எம் அவர்கள், தலைமை ஆசிரியர் அவர்கள், திரு வெங்கடாச்சலம் எம்ஏ, எம்ஃபில், எம்எட் அவர்களையும் இந்த நிர்வாகத்தை மிகச்சிறப்பாக கொண்டு செலுத்துகிற திரு சுவாமிநாதன் ஐயா அவர்களையும் மிகுந்த தமிழாகவும் அவருக்கு தமிழ்ங்கிறதே ஊறி இருக்கு, அந்த ஆர்வமும் முயற்சியும் உடைய பெருமைக்குரிய தியாகராஜர் ஐயா அவர்களையும் உங்களை எல்லாம் மிகச்சிறப்பாக பயிற்றுவித்த திருமிகு பூங்கொடி, பிற ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் எங்களை எல்லாம் போட்டோ எடுத்திருக்காங்க, அது நல்லா வரும்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு மாணவ செல்வங்களான உங்களையும் வழங்கி வருகிறேன். எனக்கு இந்த வருங்கால உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நமது பெருமைக்குரிய முத்துக்கருப்பன் ஐயா அவர்கள். 80 ஆண்டு இளைஞர், சரியா? அண்மையில தான் 80 ஆண்டுகள் அவங்க கொண்டாடுறாங்க. அவர்கள் இன்னும் செயலாற்றி கொண்டிருக்கிறாங்க. செயலாற்றுதல் அப்படிங்கிறது முக்கியம். தம்பி மனப்பாடம் செய்யறது என்ன? செயலாற்றுதல், சரியா? செயலாற்று. அதுல படைப்பிரிவில் எந்த படைப்பிரிவு? விமானப்படைப்பிரிவில் வேலை பார்த்தது. அதற்கப்புறம் மிகப்பெரிய கல்லூரி, வெங்கடேஸ்வரா கல்லூரியில் மிகப்பெரிய கல்லூரிய முதல்வராக இருந்து அது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களையும் பேராசிரியர்களை எல்லாம் ஒருங்கிணைந்து இன்றைக்கு தேவபக்தியினுடைய பெருமையான எந்த பள்ளி? அந்த பள்ளி, கத்தாடாட்சி பள்ளி, 5 பள்ளிகளுடைய ஆட்சிக்குழு, அந்த இது இருக்கிற குழு இருக்குல்ல, அதனுடைய தலைவராக இருந்து மிகச்சிறப்பாக பணியாற்றுகிற அவர்களால் தான் நான் இன்னைக்கு வர முடியும். அவர்களுக்கு என்னுடைய அருமையான நெஞ்சார்ந்த நன்றி. அவர்கள் ஒரு ரோல் மாடல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் மாடல். ஸ்டாராஜையா சொன்னாரு. யாரை சொன்னாரு? லட்சுமி நாராயணன் ஒருத்தர் சொன்னாரு, இன்னொருத்தர சொன்னாரு, 2 லட்சுமி நாராயணன் சொன்னாரு. அவர்களெல்லாம் ஒரு ரோல் மாடல், நமக்கு ஒரு மாடல் வச்சுக்கணும். அந்த நமக்கு ஒரு வழிகாட்டி வச்சுக்கணும். அந்த வழிகாட்டியங்களுக்கெல்லாம் வழிகாட்டியது எப்படி படி நிறைவுக்கு பின்னாடியும் பயனுள்ள வாழ்க்கை வாழ்வது அப்படின்னு. இன்றைக்கு நமது தலைமை ஆசிரியர்கள் மிகச்சிறப்பான ஒரு காலையில் +1 படிக்கிற பிள்ளைங்க 100 பேருக்கு
என்ன தன் முன்னேற்றம்னு சொல்கிறோம், வாழ்வியல் திறன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு பயிற்சிக்கு ஏற்பாடு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆசிரியர்கள் இருந்து ஒருங்கிணைச்சாங்க. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. அதே மாதிரி நமது தியாகராஜன் மீண்டும் நன்றியை தெரிவித்து சில சொற்களை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். சரியா? இது சில பேர் வாங்கிடுவீங்க. இதை என்ன பண்ண போறீங்க? அம்மாட்ட பணத்தை கொடுக்க போறீங்க. இந்த சர்டிபிகேட்டை என்ன பண்றீங்க? அருமையான சர்டிபிகேட். என்ன பண்ண போற? காளி கோயிலில் வச்சு கும்பிட போறீங்க. என்ன பண்ண போற? என்னடா தம்பி பண்ண போற? கேட்கல. இத என்ன பண்ண போற தம்பி? நீ என்ன பண்ண போற? இந்த போட்டோவை என்ன பண்ண போற? ஃபைல்ல வைக்க போற. அது அப்படியே கசங்கி போகும். என்ன பண்ண போற? இத அழகா ஃப்ரேம் பண்ணி மாட்டு. சரியா? வருகிறவர்கள் தான் இது என்னன்னு பார்ப்பாங்க. சரியா? இது இன்றைக்கு இல்லை, இன்னொரு 60 வருஷம் கழிச்சு நீ அதை பார்த்தாவ. ஒரு பேராசிரியர் பெருங்கருணையால இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு. அதுல அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அத தியாகராஜன் ஐயா ஒருங்கிணைத்தாரு. அந்த நிகழ்ச்சியில அவர்களுடைய பொற்கரங்களாக நான் பெற்றுக்கொண்டு, சரியா, நான் இதோட விடல. இன்னா 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 என்னதான் என்ன வாங்கியிருக்கேன். நீ எப்பவெல்லாம் சோறு கொடுக்குறாயோ அப்பவெல்லாம் அறப்பாரு. இந்த இத பாருங்க. இந்த ரூபா கொடுத்தாங்கன்னா 800 ரூபா, 1500 ரூபா. அதுல போட்டோ ஃப்ரேம் பண்றதுக்கு ஒரு 200 ரூபா. இந்த ரூபாயை விட அந்த ரூபாய் செலவழித்து போகும். ஆனால் இது செலவழியாது. இது எத்தனை வருஷத்துக்கு வருங்கிற? இந்த 60, 70, 100 வயதுக்கு நீ வாழ்க்கிற வரை இருக்கும். இது மாதிரி சாதனைகள். சரி, உங்களுக்கு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு இவர்களுக்கு சொல்லிட்டீங்க. கண்ணுகளா என்ன பாருங்க, ஹலோ என்ன பாருங்க, அங்க பார்க்க. நீங்க பார்ட்டிசிபேஷன் முக்கியம் இல்லை, பரிசு பெறுதல் முக்கியம் இல்லை. என்ன முக்கியம்? பரிசு பெறுதல் முக்கியம் இல்லை. என்ன முக்கியம்? பங்கேற்கிறது முக்கியம். எது முக்கியம்? பங்கு. என்ன பேர் அப்படி பாருங்க. பேரு சரி. எது முக்கியம்? பங்கேற்கிறது முக்கியம். மனப்படம் பண்ணியா? ஏதாவது சொல்லியா? இல்ல. அடுத்த தவணை பரிசு வாங்குவியா? வாங்குவ. கேட்குது? வாங்க. சரியா? இது மாதிரி போட்டோ எடுத்து வைக்கிறது. இது மட்டும் இல்லை. ஒரு போன தவணை 50 மார்க் வாங்கியிருக்கேன். இந்த தவணை 80 மார்க் வாங்கிட்டேன். 70. வெற்றி நான் என்னன்னா, நேற்றைய விட இன்றைய வளர்ச்சி வெற்றி. வெற்றினா என்ன சொல்லுங்க? 50 மார்க் வாங்கினவன் 60 மார்க் வாங்கினா அது என்ன? வெற்றி. என்ன பண்ணு? மேடம் இருக்காங்கல்ல, எங்க பேர் என்னமா? காஞ்சனா. அவங்க காஞ்சனானா தங்கம்னு பேர். சரிங்களா? அவங்க கையில், தங்க கையில் ஒரு பரிசை கொடுத்து திருப்பி வாங்கிக்க. ஃபோட்டோ எடுத்து அதை எடுத்து அந்த ஃபோட்டோவை எடுத்து நேற்றைய விட இன்றைய வளர்ச்சி வெற்றி. வெற்றி எதுவா?
வெற்றி. அது சரியா? அதுதான் சரியா? எந்த வெற்றி கிடைச்சாலும் அதை கொண்டாடுகள்னு சொல்றோம். வெற்றி வந்துச்சுன்னா வெற்றி மேல் வெற்றி வரும். என்ன வரும்? அது வெற்றி. நான் என்னன்னு சொல்றேன்? நேற்று 50 மார்க் இன்னைக்கு 60 மார்க் இருந்தா அது என்ன சொல்றாங்க? எல்லாருக்கும் அறிவு பொதா. எது பொது? ஆட்கள் பொதுவா. எது பொது? அறிவு, ஆட்கள். என்ன பொதுவானது? ஒருத்தன் 50 மார்க் வாங்குறான். என்ன பொருளாமா? அவனுடைய முயற்சியும் பயிற்சியும் 50%. 50 மார்க் வாங்கினா என்ன பொருள்? கண்ணு எந்திரி. எந்திரிடா கண்ணு. கேளுங்க. எந்திரி. கல்வி எது பொது? அறிவு பொது. எது பொது? ஆற்றல் பொது. சுடர்மிக்கும் அறிவுடன் படைத்து விட்டாய்னு சொன்னான். பாரதி என்ன சொல்றாரு? என்ன அறிவு? சுடர்மிக்கும் அறிவு இருக்கா, அதை பயன்படுத்தாங்க. 50 மார்க் ஆகுனா என்ன பொருள்? 20 மார்க் ஆகுனா தோல்வி இல்லை. அறிவு போது, ஆற்றல் போது. எல்லாருடைய மூளையே ஐன்ஸ்டீன் ஒரு பெரிய விஞ்ஞானி இருந்தாராம். அவனுடைய மூளை எடுத்து ஆராய்ச்சி பண்ண செத்ததுக்கு அப்புறம் இருக்க அது 1 கிலோ 300 கிராம் இருந்ததுதான். எல்லாருடைய மூளையும் 1 கிலோ 300 கிராம் தான் இருக்கு. அதை பயன்படுத்திட்டா இந்த பிள்ளைக்கு பயன்படுத்துறாங்க. 1500 ரூபாய் இன்னைக்கு பரிசு வாங்குறாங்க, புத்தகம் வாங்குறாங்க, பெரிய மனித கையில வாங்குறாங்க. சரியா? உயர்வான மனித கையில வாங்குறாங்க. என்ன செஞ்சாங்க? பயிற்சி, முயற்சி. 20 மார்க் வாங்கினா எந்த பொருள்? பயிற்சியும் எவ்வளவு? எத்தனை சதவீதம்? 20. அப்ப 100 மார்க் வாங்குறதுனா பயிற்சியும் முயற்சியும் 100% பொதுப்பா. நீ பயிற்சியும் முயற்சியும் பண்ணுங்க, நாளைக்கு வெற்றியாளர்களா வரணும்னு கேட்டேன். புரியுதா? பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம், பங்கேற்றம் தான் முக்கியம். சரியா? சரியா? பங்கேற்றம் எவ்வளவு தவணை? இப்போ பங்கேற்கிறதுல உங்க அப்பா அம்மா ரொம்ப முக்கியம். அவங்கிட்ட இங்க ஆசிரியர் 10 தவணை சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ டெஸ்ட் பண்ணவங்கிட்ட 1 தவணை சொல்லியிருக்க. ஆனா உங்க அப்பாவும் அம்மாவும் இதை எத்தனை தவணை கேட்டிருப்பாங்க? அவங்கள்ட்ட சொல்லி பார்த்தியா? இதுல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? நீங்க அது கேட்குறீங்க. நீங்க பரிசு பெற்றவங்களை கேட்கறதானா? பங்கேற்றவர்கள். ஏன் மற்றவங்களை பங்கேற்க வைக்கிறீங்க? ஒரு குரலாச்சும் சொல்ல வச்சிருக்காங்கல்ல. உங்களுக்கு வேணுமா? உங்களுடைய மாதிரி நீங்க கண்டுபிடிக்க அவ்வளவு பேரை நான் இருக்க சொல்லல. ஒரு 10 குறையில நீங்க சொல்ல முடியாதா? அவங்க சொல்லுவாங்க கேட்கிறேன். அதாவது உங்க அருமை 10 பேர் பண்ணாங்களாம். அந்த 10 பேர் கேட்டுக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, கொஞ்சம் நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கிறேன்.
அடுத்த தவணை 4 பேரையும் பாராட்டினா எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குல்ல. பூங்கொடியை மாத்திரம் பாராட்டுறதுக்கு பதிலா காஞ்சனா மேடத்தையும் அவங்களையும் பாராட்டினா மகிழ்ச்சியா இருக்குல்ல. அதாவது நான் இப்ப சொல்ல விரும்புகிறது எல்லாரும் பங்கேற்க. ஒரு 5 குறள் படிக்க முடியாதா? 5 திருக்குறள் சரியா? எல்லாரும் அருமை கைப்படும். அடுத்த தவணை எல்லாரும் பங்கேற்கணும் சரியா? ஏன்னா நான் ஏதாவது என்னுடைய இது உங்க மனசுல படம் அதுக்காக இவ்வளவு புரியுதா? ரொம்ப மகிழ்ச்சியா பங்கேற்கிறது முக்கியம். வெற்றி தோல்வி பரவாயில்ல, முயற்சி தான் முக்கியங்கிற புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ முயற்சி செய்யி, தோல்வி பரவாயில்ல. எப்பொழுதும் முயற்சி தோற்பதே இல்லை சரியா? சின்ன பிள்ளைங்க நிறைய சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் முயற்சி செஞ்சா வெற்றி பெறுவேன். எத்தனை பேரும் நினைக்கிறீங்க? கேட்டு முயற்சி செய்தால் வெற்றி பெறுவேன். சரி, இப்ப வேற ஏதாவது சொல்லலாம். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும். இந்த தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எண்ணும் எழுத்தும் என்னது? கண்ணனத்தகும். எண்ணென்ப ஏழை எழுத்தன்ப இவரெல்லாம் கல்லன்ப வாழும் உயிருக்கு. யாருக்கு? நம்மெல்லாம் என்ன உயிர்? அப்ப நமக்கு கண்ணு எது? அப்புறம் அப்புறம் தமிழ். யாரு எது? தமிழ்னு சொல்லிக்கலாம். தமிழ்னு நீ சொன்ன வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி. சொல்லு, சும்மா சொல்லு. என்ன என்ன இன்னொரு கசல்? இன்னொரு கசல். இது சரியா? இவர் சொன்னது சரியா? என்ன சொல்லணும்? என்ன 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 வீடு? ஐயோ, எத்தனை பேர் தமிழ் தடுக்கிறீர்களா? நாக்க படிச்சு சொல்லு. இங்க பாரு, பல்ல போய் தொட்டினா இல்ல சரியா? பல்ல போய் நாக்கால தொடாது. பல் பல் கல் அதெல்லாம் என்ன பண்ணணும்? நாக்கு எதை போய் தொடுது? அப்புறம் கொஞ்சம் அடிச்சு வருடல்னு சொல்றாங்க. வருடல் எதை வருகிறது? மேல் அண்ணத்தை, வெள்ளி, பள்ளம், இதெல்லாம் நல்லா மடிச்சு சொன்னீங்கன்னா, நல்லா மடிச்சு சொன்னீங்கன்னா எதிரி என்ன விளையாட்டு? சொல்லு, தமிழ் சொல்லு. தமிழ். அருமை. சரியா? விளையாடாது. இப்படி கல், அப்படி கல். தமிழ். சரியா? இப்ப சொல்லுல அந்த உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். அப்பதான் சரியான உச்சரிப்பு. இல்லாட்டி வலி அப்படின்னு ஒரு வலி, வலிக்குது. வழி அப்படின்னா பாதை, அது தமிழ் அப்படி சொல்ற. நடுவில் ஒரு அது காற்று. பொருள் மாறி தமிழமுதின் சுவை ஒலிப்பில் சரியாக. அப்போ நான் என்ன சொல்றேன்? எண்ணும் எழுத்தும் கண்ணு மாதிரி பா. அதனால நீங்க
இந்த வாய்ப்பாடையும் தமிழ் 247 எழுத்தையும் தவறில்லாமல் எழுதவும் ஒலிக்கவும் வேணும். உங்கள்கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்கிறது எதுல கவனம் செலுத்தணும்னா இவங்களுடைய ஒலிப்பிழை. சரியா? ஒலிப்பிழை. அன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு, பேராசிரியர் கல்லூரியில அழுத்தி பேசுறாராம். கல்லூரி மாணவர்களையும் கல்லூரியாக ரொம்ப வயசமா இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்களோ அதைத்தான் பிள்ளை பேச முடியும். அது கெட்ட பேச்சு பேசுறது இல்லையா, கேட்ட பேச்சு பேசுதான். தயவு செஞ்சு எதுல மனப்பாடம் பெருசு இல்லை, எது பெருசு ஒலித்து தெளிவுற்ற தமிழ் ஒரு சுவை காட்டுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது சுவையை காட்டுங்க. காட்டிட்டா அவன் விரட்டி வந்து படிப்பான். எங்களுக்கு நான் ஆசிரியர், நான் கண்டரமாணிக்கம் பள்ளியில் ஸ்ரீ தண்டாயுதபாணி உயர்நிலை பள்ளி தான். அது தமிழ் கொஞ்சம் சரியா? அப்போ அங்கே இருந்த தமிழாசிரியர் நானே அவர் தான் காரணம். தாயார் காரணம், படித்த சூழல் காரணம், கல்லூரி காரணம், பல காரணங்கள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் தான் இதுக்கு நாற்ற பிள்ளைகளுக்கு நாற்ற. நாங்கள் ஆங்கிலத்தில் மீடியம் கொண்டாந்து தமிழையும் ஒழிச்சிட்டோம், ஆங்கிலத்தையும் ஒழிச்சிட்டோம். யாருக்கு இன்னைக்கு ஆங்கிலமும் தெரிகிறது, தமிழ் பரவாயில்ல. நமக்கு இன்று உங்களிடம் மிகப்பெரிய பொறுப்பு இருப்பதாக நான் உணர்கிறேன். அதனால தான் குறிப்பிட்டு பேசுகிறேன். அதை நீங்கள் பொறுத்துக்குங்கன்னு கேட்டீங்க. சரியா? நீங்கள் தான் இதுக்கு காரணம். சரி, இப்போ 2 லாங்குவேஜ் சொல்லியிருக்கோம். இன்று உலக தொடர்புக்கு ஆங்கிலம், உணர்வு தொடர்புக்கு தமிழ். நல்லா சொல்ல தமிழ். இங்கே பாருங்க, இப்போ இந்த ஒரு 5 நிமிஷத்தில் பிடிக்கிறேன். நம்ம தாத்தாவும் பாட்டியும் ஒரு தாத்தா இருந்தாலும் வச்சுக்கோங்க. அவர் பேங்க்ல ஒரு 5 லட்சத்தை வச்சுட்டு இறந்துட்டார். பெரியவர் இறந்துட்டார். எவ்வளவு? அந்த பணத்தை விட்டுருவோமா? சர்டிஃபிகேட்டை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து வாங்கிக்குவோம்ல. நமக்கு பாட்டியும் தாத்தாயும் 3000 வருஷமா விட்டுட்டு போயிருக்காரு. இது 5 லட்சம் தான். 3000 வருஷமா தொல்காப்பியம் படை, தொல்காப்பியம், வைஷ்ணவம், சங்க இலக்கியங்கள், ராமாயணம், மகாபாரதம், சரியா தொடர்ந்து பெரிய பரப்பு இருக்கு நமக்கு. எத்தனை வருஷத்தை பரப்பு இருக்குங்கிற? 3000 வருஷம் இலக்கியம் இருக்கு நம்மகிட்ட. அதை விட்டுருவாங்க. அதை எப்படி நீங்க பயன்படுத்தணும்? அப்பா விட்டு தாத்தா விட்டு போன படத்தை விட்டுறோமா? விட. அது மாதிரி இத முடிஞ்ச வரைக்கும் படிங்க தமிழ். சரியா? எல்லாம் படிங்க. திருக்குறளுக்கு மிஞ்சினது கிடையாது. சரியா? சொல்லாத கருத்துக்கள் அதுக்கு மிஞ்சினது கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம். இது எதை வளர்க்குதுன்னு சொன்னேன்? தமிழ் உங்களுடைய உணர்வை வளர்க்கு. எதை வளர்க்குது? உறவுகளை வளர்க்கு. இந்த ஆங்கிலம் ரொம்ப முக்கியம். இந்த ஆங்கிலம் கற்பித்தலும் தமிழ் கற்பித்தலும், நான் உங்க மாதிரி 6வது 7வது இருக்கும் போது எனக்கு ஒரு ஆசிரியர் சொன்னார். அவருக்கு இன்றைக்கு வயது 95. அவரு இன்னும் சோசியம் பார்க்குறாரு. அவருக்கு 500 ரூபா கொடுத்தா தான் அவரை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம காரைக்குடியில சிவன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கார். சரியா? அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தத உங்களுக்கு நமது இனிய தலைமை ஆசிரியர்கிட்ட ஒரு வேண்டுகோளாகவும், எனது இனிய பெரியவர் வழிகாட்டி முத்துக்கருப்பனையார்கிட்ட வேண்டுகோளாகவும், தியாகராஜரையார்கிட்ட வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். ஆங்கிலத்தில்
இது தமிழும் ஆங்கிலமும் சிறப்பாக வருவதற்கு ஒரு வழி. சரியா? ப்ரோ நவுன் அப்படின்னு ஒன்று இருக்கு. நவுன் ப்ரோ நவுன்னா என்ன, ப்ரோ நவுன்னா என்ன? பெயர்ச்சொல். அருமையா சொல்ல, பாராட்டு தம்பி உனக்கு. சரியா? என்ன சொல்லு? இப்ப ஒரு பேர் வச்சுக்கோவே. இப்ப பேர் என்ன? மித்திரன். அதே பக்கமா அழகான பேர் தான். மித்திரன் என்னடா பொருள்? என்னடா சின்ன பையன் சின்னடி மித்திரன் அப்படின்னா என்ன பொருள்? அதுக்கு பொருள் என்னப்பா? எல்லா சொல்லும் பொருள் குறித்து தரவே. எல்லா சொல்லுக்கும் என்ன இருக்கு? பொருள் இருக்கு. மித்திரன் என்ன பொருள்? நண்பன்டா. நண்பன், எல்லாருக்கும் நண்பன், உலகம் தழுவிய நட்பு. இப்ப ஒவ்வொரு தவணையும் மித்திரன்னு சொல்றதுக்கு பதிலா புரோனவுன் என்னன்னா ஹீன்னு சொல்லலாம். மித்திரன்னு சொல்லிட்டு முதல்ல மித்திரன் இஸ் எ குட் பாய். சரியா? உண்மையா தப்பாடா? என்ன சொல்றேன்? இஸ் எ நைஸ் பாய் அப்படி திருப்பி சொல்றேன். அடுத்த வார்த்தை என்ன சொல்றேன்? he is studying in 7th standard. சரியா? அப்ப அந்த ஹீங்கிறது என்ன? pronoun. pronoun. இப்ப என்ன சொல்றேன்? இந்த சீக்கிரமாக முடிகளை இந்த அவர்களுக்காக சொல்வது நீங்க இதை புரிஞ்சு 7 pronoun இருக்கு. ஒண்ணு ஐ. ஐனா யாருங்க? அடுத்தது வி, நான், நாங்கள். அடுத்தது யூ, அவர்கள். அடுத்தது ஹி, ஹி, ஷி, தே. இப்ப என்ன பண்றாரு? ஒரு வெர்பு எடுத்துக்கோ. ஏதாவது ஒரு வெர்பு சொல்லுங்க யாராவது. கோ. அருமை. யாரா சொன்னது? பாராட்டுறாரு தம்பி. இப்ப பாருங்க, இப்ப 3 டென்ஸ் இருக்கு. எனக்கு அவரு இது சொல்லிக் கொடுத்த மொழி முதல்ல ஐ, வி, யூ, ஷி, தே வரைக்கும் எழுதிக்கணும். ஐ கோன்னு எழுத சொல்லு. ஐ கோ பிரசன்ட் சொல்றேன். இதற்கு நான் செல்கிறேன். இப்ப தமிழ் வருது, ஆங்கிலமும் வருது. எப்படி எழுதணும்? ஐ கோ, நான். இதுல எந்த ரே போடணும்னு தெரியும், எந்த இன் வருதுன்னு தெரியும். புரியுதா? ஐ கோ அப்படின்னா என்ன? வி கோ அப்படின்னா நாங்கள் செல்கிறோம். இங்கே ரோவண்ணா நிறைய இடத்துல அதுக்கு ஒரு பையனை கோபம்னு எழுதுறான், வாங்கி பார்த்தா கெவம்னு. என்ன இருக்குல்ல? கண்ணுல நெடில் தெரியல, குறில் தெரியல, எட்டாவது. புரியுதா? அப்ப செல்கி ரோ, ரோவண்ணா இங்க வருது. புரியுதா? இப்ப 2 சொல்லிட்டேன். அடுத்தது ஹி என்ன போடாது? கோயிங்கிறது கண்டினியூஸ், அது அப்புறம். ஹி கோ இல்ல. என்ன அந்த பையன் வந்து என்ன சொல்லு? ஹி சும்மா சொல்றா, ரைட்டா சொல்றா, சொல்லு. ஹி goes. es ஆங்கிலத்துல பிரசன்ட் டென்ஸ் சிங்குலரா இருந்தா வெர்போட es சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? he goes னு எழுதணும். she goes, it goes, they goes இல்ல, ஏன்? அது பன்மை. சரியா? இந்த மாதிரி 7 எழுதணும். அதுல நான் நடக்கிறேன், நாங்கள் நடக்கிறோம் இல்லனா போடணும். அவள் நடக்கிறாள். அப்ப அந்த நகரம் எதுன்னு கரெக்டா எழுதுவாங்க.
இப்ப நடக்கிறாள் அப்படின்னு எழுதுறான். நடக்கிறாள். சரியா? இது ஆங்கிலமும் தமிழும் இதே இத. அடுத்தது நெகட்டிவா போடுறது. இப்ப என்ன சொல்றோம்? ஐ கோ. இத நெகட்டிவா எழுதுனா 7 7 21 சென்டென்ஸ் சொல்ல போறேன், சொல்லிட்டு முடிக்க போறேன். இத நெகட்டிவா எழுதுனா எப்படி எழுதிடுவோம்? ஐ. இந்த கோ எப்படி பிரிக்கணும்? டு கோல பிரிச்சு கேளுடா தம்பி. இப்ப இது அது நாங்க பர்சன்டேஜ் பண்றோம் சார். இந்த கோவை எப்படி பிரிக்கணும்? டு கோல பிரிச்சு டு நாட் கோன்னு எழுதணும். சரியா? I do not go. நான் செல்லவில்லை. You do not go. நீ செல்லவில்லை. அப்புறம் அப்புறம் he கரெக்டா சொல்லு. பாராட்டுங்க. he எப்படி தெரியுது? goes again. Goes. He does not go. He does not go. They do not. சரியா? இப்ப இன்னொரு இடம் சொல்லிடுறேன், கொஞ்சம் எனக்கு பொறுத்துங்க. இன்னொன்னு இத கேள்வியா மாத்தணும். இது எப்படி மாத்தணும்? அப்ப இந்த டூவை கொண்டாந்து முன்னாடி போடணும். Do I go? என்ன கேள்வி? ஆங்கிலம் படிக்கணும்னா கேள்வி மூலமா தான் படிக்கணுமா? ஏன்னா கேள்வி தான் முக்கியம். இப்ப do I go? நான் செல்கிறேனா? கண்ணு எதிரி அட்டனை காலு போட்டு அப்படி உட்கார்ந்துருக்கேன். வா இங்கிட்டு. பேர் என்ன? ராஜா. ராஜா பேர் என்ன? விஸ்வா. நல்ல பேரா இருக்கு. விஸ்வா. நான் என்னடா போறீங்க சொல்லு. எல்லா சொல்லுக்கும் என்ன இருக்கு? அருமைடா. விஸ்வனா என்னடா பண்ணுங்க? விஸ்வநாதன். உலகிற்கே நாதன், உலகிற்கே தலைவர். உலகிற்கே தலைவனாக என்ன பண்ண? கல்வி, அறிவு. சரி, இப்ப என்ன சொல்லியிருக்க? நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லியிருக்க. சரியா? ஐ டு நாட் நோ கோ. இல்ல கேள்வி சொல்லியிருக்கா? did I go? do I go? do we go? ஆனா he வரும்போது does he go? எந்த கேள்வி? அவன் சொல்லுகிறானா, அவர்கள், அப்புறம் கடைசியில அவள் சொல்லுகிறாளா. இது மாதிரி 21 வார்த்தை இப்ப சொல்லிட்டேன். என்னென்ன சொன்னேன்? உட்கார் விஸ்வா. என்னென்ன சொன்னேன்? அழகா உட்காந்து கேள்வி. என்னென்ன சொன்னேன்? முதல்ல ஐந்தோடு 7 சொன்னேன். அப்புறம் நெகட்டிவ் சொன்னேன். கேள்விக்கு ஆங்கிலத்தில் இன்டராகேட்டிவ். கேள்விக்கு என்ன பேரு? இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதலாம், பாஸ்ட் டென்ஸ்ல எழுதலாம். அப்ப 21 × 3 21 × 3 எத்தனை? 63 வாக்கியத்துல 3 டென்ஸையும் அதற்குள்ள தமிழ் சொற்களையும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இத யாராவது முடிஞ்சா சொல்லிடுங்க. இந்த 21 வார்த்தைய ஏதாவது ஒரு நண்பர் கொடுத்து நான் பாடுகிறேன், நாங்கள் பாடுகிறோம், அவன் பாடுகிறான், நாங்கள் பாடவில்லை, அவன் பாடவில்லை, அவன் பாடினானா. இப்ப ஆங்கிலத்துல பேசுறது பிள்ளைகளுக்கு கடினமா இருக்கு. தமிழ் கற்பிக்கிறது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு என்ன மாதிரி சொன்ன? ஆங்கிலமும் தமிழ் என்ன? கண்ணு மாதிரி. அருமையா சொன்னேன். செல்ல கண்ணு, கண்ணு மாதிரி சொன்ன. இந்த கண்ணை பாதுகாக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? 2 பேரை இங்க வர சொல்லணும். நான் இதெல்லாம் செய்யணும். 2 பேரை இங்க வர சொல்லி அவனை கேள்வி கேட்க சொல்லணும். Do I go அப்படின்னு கேட்கணும். அவன் சொல்லலாம் no I do not go அப்படின்னா பதில் சொல்லணும். சரியா? இங்க 2 பேர் இருக்கு. இங்க இது மாதிரி வகுப்பை சொல்ல சொல்லணும். இங்கிட்டு வா, கேள்வி கேள்வி
எஸ் ஐ கோன்னு பதில் சொல்லலாம். அல்லது நோ ஐ டோன்ட் கோ, ஐ டு நாட் கோ. வாடா எதிரிடா. சொல்லு, கேளு, அவனை கண்ணை பாரு, சிரி, கேள்வி கேளு. கண்ணை பாரு, சிரிடா கேளு. கேள்வி கேளு அவனை. டு ஐ கோ அல்லது டு யூ கோ அப்படி இருக்கு. எஸ் ஐ கோ. சரியா? டூவும் கோவும் சேர்த்து. சரியா? எஸ் ஐ கோ சொல்லு. சொல்லு, திரும்ப மறுபடியும் கேளு. கேட்கணும் எல்லாரும். டு யூ கோ கேளு. நோ ஐ டோன்ட் கோ சொல்லு. சரியா? இது மாதிரி ப்ராக்டிஸ் தயவு செஞ்சு உங்கள் ஆசிரியர்களுக்கு இது மாதிரி ஒரு நாள் இந்த 7 ப்ரொனவுன் எழுதி அதை 63 சென்டென்ஸ், அப்புறம் வில் ஐ கோ, ஷல் ஐ கோ, ஐ ஷல் நாட் கோ, இது மாதிரி நான் செல்வதில்லை, நான் பாடப்போவதில்லை, நான் பாடியதில்லை, அது மாதிரிலாம் எழுத சொல்லணும். இது மாதிரிலாம் எழுதுனா எண்ணும் எழுத்தும் எண்ணன்ப யாருக்கு கண்ணன்ப வாழும் அறிவியலார். அப்ப இவ்வளவு நேரம் இந்த பரிசுகளை எல்லாம் பெற்ற என்னுடைய இந்திய மாணவர்களை முதலிலே வாழ்த்துகிறேன். அப்புறம் அடுத்த ஆண்டு பரிசுகள் பெறப்போகிற உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். பரிசு கட்டாயமாக பங்கேற்க போகிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். யார பங்கேற்க போகிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். சரியா? மிகச்சிறப்பாக பயிற்சி அளிக்க இருக்கிற இனிய நண்பர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த விழாவை, இந்த நிகழ்ச்சியை மனதிலே எண்ணி தகுந்தவர் உதவியோடு இங்கு நடத்தி கொண்டிருக்கும் எங்களது வழிகாட்டி திருமிகு முத்துக்கருப்பண்ணன் அவர்களை வணங்குகிறேன். ஒருங்கிணைக்கிற மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர் பேராசிரியர் திரு தியாகராஜன் அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த கிட்டத்தட்ட 2000 பேர்கள் படிக்கிற பள்ளி, 100 பேர் பணியாற்றுகிற பள்ளியை தலைமை பொறுப்பு ஏற்று மிகச்சிறப்பாக நடத்துகிற இணைய நண்பர் திருமதி வெங்கடாச்சலம் அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன். அதுபோல ஒருங்கிணைப்பாளர் திரு சுவாமிநாதன் அவர்களை வாழ்த்துகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அருமையான வாய்ப்பை தந்த இந்த பள்ளிக்கும் இந்த மாணவ செல்வங்களான உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் தாயே. வெரி குட். பேசக்கூடாது.